Hello friends, welcome to my channel Vasu's Rasoi. இதில் நான் உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷலான டிஷ். இது மாசி. மாசி is something like a dry fish. ஓகே, ஒரு கருவாடு விதம் சொல்லிக்கலாம். ஸோ இது ரொம்ப பாப்புலர். இது சாம்பல் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த விதம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி மாசி சாம்பல் செய்யணும் சொல்லி தரப்போகிறேன். இட் இஸ் ஆக்சுவலி அ பவுடர் which you can mix with rice or have it with idli or dosa. It is very very tasty. It has a completely unique taste. Now what I want to tell you is, உங்களுக்கு சென்னையில் மாசி வேணும்னா கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் and I will tell you how you can get fresh first quality masi from me. இந்த மாசியை நம்ம இடித்து இது மாதிரி பவுடர் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்ன மிக்ஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாசிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் காமிச்ச மாசி துண்டுக்கு நீங்கள் ஒரு அரைமுடி மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்று நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் மிக்சியில் கொரன்னா அரைக்கணும். வாங்க, ஒரு சட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. அதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலா எல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதை நம்ம போட்டுக்கலாம். சரியா? இது பாருங்கள், இது பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா போட்டுடலாம். இதை ரொம்ப நேரம் வேக வேண்டாம். 2 நிமிஷம் இதை நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மாசி பவுடரை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் 5 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த மாசியில் கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு கண்டிப்பாக போடணும். இதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் போடணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாசி இஸ் கம்ப்ளீட்லி ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் கிராமத்தில் இந்த மாசி செஞ்சு வெறும் கஞ்சியோடு சாப்பிடுவாங்க. திருப்தியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாசி செஞ்சு ஒரு பருப்பு சாதத்தோட இல்லைன்னா ஒரு சாம்பார் சாதத்தோட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.